சங்கீதக்காரன் 105ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்கிறான், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். துதிப்பேன் உம்மை துதிப்பேன், நான் மகிமை செலுத்தி உம்மை துதிப்பேன், உமக்கு எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கே நான் செலுத்தேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதியோ கனவும் எல்லாம் உமக்கே, துதியோ கனவும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்து கொண்டிரே ஸ்தோத்திரம், கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை காத்து கொண்டிரே ஸ்தோத்திரம், துதியோ கனவும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, துதியோ கனவும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீ காத்தீர், வேதனை என்னில் வந்த போது துணை நின்றீர். ஓ சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீர் காத்தீர், வேதனை என்னில் வந்த போது துணை நின்றீர், துதியோ கனவும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, கனவும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. கண்ணீரில் வந்த போது நீர் துடைத்தீர், உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர், கண்ணீரில் வந்த போது நீர் துடைத்தீர், உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர், மகிமை மகிமை கனவும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, மகிமை கனவும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, துதியோ கனவும் துதியோ கனவும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, துதியோ கனவும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, புகழும் எல்லாம் புகழும் கனவும் எல்லாம் உமக்கே,